இப்போலாம் வந்து யூடியூப் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டே இருக்காங்க. இவர் அவரை பற்றி பேசுகிறாங்க, இவரை பற்றி பேசுகிறாங்க. அதெல்லாம் ஓகே. அவரை பற்றி இவர் என்ன நினைக்கிறாரு, இவரை பற்றி அவர் என்ன நினைக்கிறாருன்றது எல்லாமே கரெக்ட் தான். இதுக்கு நடுவில் அரசியல் தலையிட்டு அவங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்கள விட்டுட்டு அவங்களுக்கு எதிராக யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள பிடிச்சி எதுக்கு உள்ளே போடுறாங்கன்றது தெரியல. இப்போ எப்படி இருக்குன்னா, யார்கிட்ட பணபலமும் அரசியல் சப்போர்ட்டும் இருக்கோ அவங்க என்ன வேணால் பண்ணலாம். என்ன வேணால் பேசலாம். யாராச்சும் வண்டி ஓட்டி இடிச்சிட்டு சாவடிச்சிட்டு வெளியில் இருக்கலாம். அவங்களுக்கு பிறக்க போகிற குழந்தை வந்து ஆணா பொண்ணான்றதை வந்து வெளிநாட்டில் போய் தெரிஞ்சிட்டு வந்து இங்கே வந்து ரிவீல் பண்ணலாம். அதெல்லாம் தப்பு கிடையாது. அவங்கள பிடிச்சி யாரும் ஜெயிலில் போடல, எந்த ஒரு கேஸும் போடல. இப்போ தமிழ்நாட்டில் அவங்களுக்கு வந்து போலீஸ்காரங்கள வேலை ரொம்ப ஈஸியாகிடுச்சு தமிழ்நாட்டில். அவங்களுக்கு இப்போ என்ன வேலைன்னா, இந்த மாதிரி யூடியூப்பில் பேசுகிறவங்க, இந்த மாதிரி அரசுக்கு எதிராக பேசுகிறவங்க, அவங்க கைது பண்ணுறது மட்டும்தான் வேலை. இது கொஞ்சம் ஈஸியான வேலை தானே, கஷ்டம் இல்லைல்ல. இதே வந்து கொலை பண்ணுறவனோ, கொள்ளடிக்கிறவனோ, கஞ்சா விற்கிறவனோ, சாராயம் விற்கிறவனோ, லஞ்சம் வாங்குறவனோ, கோடியாக கொள்ளை அடிக்கிறவன், இவங்களாம் பிடிக்கிறதெல்லாம் கஷ்டம் தானே. இதுக்குன்னா அதுக்கு வந்து வேலை நிறையா இருக்குது. போகணும், பிடிக்கணும், தேடணும், எவ்வளோ வேலை இருக்குது. அது கொஞ்சம் கஷ்டம். இது ஈஸியான வேலை. போனோமா, யூடியூப் இப்போ ஓப்பன் பண்ணோம், அவன் எப்படா எந்த சேனலில் என்னத்தை பேசி வச்சுருக்கேன்னு பார்க்குறது. ஓகே, இந்த மாதிரி தப்பாக ஒரு வார்த்தை பேசிட்டியா, தூக்கி உள்ளே போடு, அவனை தூக்கி உள்ளே போடுன்னு சொல்லிட்டு உள்ளே தூக்கி போட்டு ஈஸியாக கேஸை பிடிச்சிடலாம். அதே மாதிரி அவங்களோட பாஸ்ன்னு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க நல்ல பேர் வாங்கிக்கலாம். இது ஈஸியான வேலையாக இருக்குது. இப்போ கொஞ்சம் நாளாக வந்து இதுதான் அவங்களோட இப்போ வேலையாக இருக்குது. இல்லாட்டி இந்த முக்குக்கு நின்று ஹெல்மெட் போடல, காசு கொடுங்க, பின்னாடி இருக்கவங்க ஹெல்மெட் போடல அப்படின்னு வசூல் பண்ணுறது, அது கொஞ்சம் ஈஸியான வேலை தானே. பொதுமக்கள்கிட்ட வசூல் பண்ணுறதுல ஈஸியான வேலை தான். அதனால் இப்போ அந்த மாதிரி ஈஸியான வேலை தான் எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. பார்ப்போம் இப்படியே போகுமா இல்லை மாறுமான்னு.